ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைஃப் ஷார்ப்னர். நான் இந்த ப்ராடக்ட்டை மீஷோவில் இருந்தால் வாங்கியிருந்தேன். நான் இந்த ப்ராடக்ட் வந்து 100 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராடக்டோட கோட் வந்து இந்த எஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த 351. ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் மீஷோவில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து ஃபைண்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட நைஃப் ஷார்ப்னர். இந்த பாக்ஸ் பேக்கிங்கில் தான் வந்துருந்துச்சு. ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து நான் ஒரு கத்தி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒழுங்காக ஷார்ப் இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப கட் பண்ணாது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி கட் பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஒரு 2-3 டைம்ஸ் வச்சு இது பண்ணதுக்கப்புறமா தான் இந்த கத்தி வந்து கட் பண்ணிச்சு. நம்ம தேய்ச்சா அந்த பிரிண்ட் வந்து விழுகுது, பட் ஆனால் கட் ஆகலை. ஸோ இந்த ஷார்ப்னரில் ஜஸ்ட்டு கத்தியை வந்து நம்ம டவுன் டு அப், கீழேருந்து மேலே ஜஸ்ட்டு இந்த மாதிரி இழுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 10 to 20 டைம்ஸ் பண்ணால் போதும். இதுவே வந்து ஷார்ப் ஆகிடுது. அந்த மெட்டல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே பவுடர் மாதிரி வந்துருந்துச்சு. கத்தி ஷார்ப்பாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லி ஒருத்தங்க என்கிட்ட விரல எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. கட் பண்ணிடலாம் தான் தோணுச்சு, அப்புறம் போன போட்டோன்னு விட்டாச்சு. ரத்தம் வருமா? ரத்தம் வருமா? குடங்குடமா கொட்டுவிடா, குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேச்சுடா பேச்சு. ஸோ முன்னாடி கட் பண்ணதுக்கும் இப்போ கட் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. எவ்வளோ தின்னாக வந்து கட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இது ஷார்ப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து கட் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ண வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் சைடில். இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கத்தி ஷார்ப்பாக இல்லைன்றதுக்காக நியூவாக ஒரு நைஃப் வாங்குறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து தாராளமாக வாங்கலாம். யூஸ்ஃபுல் தான். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.